Hi students, welcome back to our channel. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அனாலிசிஸ் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சம்மோட மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்லரின் சீரீஸ். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஷின் வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவாலுவேட் தி சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y dash equal to 1 plus x into xy square subject to y of 0 equal to 1 by taking 5 terms in Maclaurin series for x equal to 0 to 0.4. compare the values with exact solution அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கொஷினில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டாங்க. y dash equal to 1 plus x into xy square கொடுத்துட்டாங்க. ஒரு இனிஷியல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. y of 0 equal to 1 அப்படிங்கிற ஒரு இனிஷியல் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்லரின் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் தட் இஸ் 0 to 0.0, 0.1, 0.2, 0.3, 0.4 அப்படிங்கிற 5 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மெக்லரின் சீரீஸில். ஓகேங்களா? தென் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாக்ட் சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மெக்லரின் சீரீஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்லரின் சீரீஸோட ஃபார்முலா y of x equal to y of 0 plus x by 1 factorial y dash of 0 plus x square by 2 factorial y double dash of 0 plus x cube by 3 factorial y triple dash of 0 plus x power 4 by 4 factorial y power 4 of 0 அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்லரின் சீரீஸோட ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் நமக்கு கொடுத்துருக்க டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா y டேஷோட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டெரிவேட்டிவ் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? ஏன் 4 டெரிவேட்டிவ் வரைக்கும் நமக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, கிவனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேர்ம்ஸ் இன் மெக்லரின் சீரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மெக்லரின் சீரீஸ் மெத்தடில் மட்டும் 5 டேர்ம்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா 4th டெரிவேட்டிவ் வரைக்கும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் 4 டேர்ம்ஸ் இன் மெக்லரின் சீரீஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 3 டெரிவேட்டிவ் வந்து கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? 1 கம்மியாக. ஓகேங்களா? 1 வந்து லெஸ் தெனாக இருக்கும். ஓகேங்களா? 5 டேர்ம்ஸ்னால் 4 டெரிவேட்டிவ் இருக்கணும், 4 டேர்ம்ஸ்னால் 3 டெரிவேட்டிவ் இருக்கணும். சரிங்களா? 1 கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே 5 கொடுத்ததுனால நான் 4 டேர்ம்ஸ் வந்துட்டு டெரிவேட்டிவில் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 டெரிவேட்டிவ் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து y டேஷோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1 + x into xy ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த y டேஷோடைய வேல்யூ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்னா y டபுள் டேஷ் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? y டபுள் டேஷ் அப்படின்னு கிடைக்குமா? இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா இந்த xy ஸ்கொயரை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது xy ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டேஷோட டேர்ம். இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? கூடிய ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகும். எக்ஸுங்கிறது நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த ஒய் டேஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா dy by dx தான். ஓகே, y அப்படிங்கிறது எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. ஓகேங்களா? அப்போ இதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த ஒய்யும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? நமக்கு இது எப்படி இருக்குன்னா யூவி மெத்தடில் இருக்குது. யூவி மெத்தட் என்னது? யூவி மெத்தட் இருக்குன்னா எப்படின்னா யுவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வியை வச்சுட்டு யுவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அந்த டேர்ம் மாதிரி தான் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது எக்ஸை வச்சு ஒய் ஸ்கொயரை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 1. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்கும். இந்த ஒய் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸை அப்படியே வச்சுட்டு ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா 2y அப்படின்னு கிடைக்கும். இந்த ஒய் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஒய் டேஷ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா இந்த எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 4x இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். அந்த எக்ஸுங்கிற அந்த டேர்மையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது யூவி மெத்தட் யூஸ் பண்ணி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த ஒய் ஸ்கொயர் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வச்சுக்கிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 2x வந்து கிடைக்கும். எக்ஸ் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 தான் கிடைக்கும். நான் அதனால் போடலை. சரிங்களா? இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு இந்த ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2y கிடைக்கும். இந்த ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது ஒய் டேஷோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்
2xy dash plus 2xy square plus 2x square y dash அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது நம்ம y டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y ட்ரிபிள் டேஷ் ஓகேங்களா? அப்போ இந்த y டபுள் டேஷ் நான் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா? அப்போ y ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு இங்கே y ஸ்கொயர் இருக்கா, y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2y அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரே வேரியபிள் தான், யூவி மெத்தட் கிடையாது ஓகேங்களா? y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, இந்த y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ் ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய்யையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய் டேஷையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், நான் வெளியே வச்சுக்கிறேன் சரிங்களா? இப்போது இந்த டேர்மில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒய் டேஷை அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். தென் எக்ஸையும் ஒய் டேஷையும் வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். தென் எக்ஸையும் ஒய்யும் வச்சுட்டு ஒய் டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். புரியுதா? 2 வச்சுக்கிட்டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒய்யையும் ஒய் டேஷையும் வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்குது ஓகேங்களா? எக்ஸையும் இந்த ஒய் டேஷையும் நான் என்ன பண்ணுறேன்னா வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் ஓகேங்களா? இந்த எக்ஸையும் ஒய் டேஷையும் வச்சுக்கிட்டு இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒய் டேஷ் கிடைக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க எக்ஸ் அப்படி தான் இருக்குது, ஒய் டேஷும் அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்க ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எனக்கு ஒய் டேஷ் அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸையும் ஒய்யையும் அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா? இங்கே இருக்க ஒய் டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆல்ரெடி ஒரு டெரிவேட்டிவ் இருக்குது, இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ 3மே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா? இப்போ அகைன் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2xy ஸ்கொயர் இருக்குது. இது யூவி மெத்தட் தான், 2 வேரியபிள் தான் இருக்குது. அப்போ 2ங்கிற கான்ஸ்டன்ட் நான் வெளியே வச்சுக்கிறேன் சரிங்களா? இப்போது ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கிது. எக்ஸை வச்சுட்டு ஒய் ஸ்கொயரை பண்ணோம்னா 2y இன்ட்டு இந்த ஒய்யை பண்ணோம்னா ஒய் டேஷ் ஓகேங்களா? தென் இங்கே இருக்க டேர்ம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்கா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் பண்ணாலே அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேங்களா? 2 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் நான் வெளியே வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யையும் ஒய் டேஷையும் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x வந்து கிடைக்குது ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய் டேஷையும் வச்சுக்கிட்டேன். இங்கே ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஒய் டேஷ் கிடைக்குது ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய்யையும் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் டேஷை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா ஒய் டபுள் டேஷ் கிடைக்குது ஓகேங்களா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ட்ரிபிள் டேஷோட வேல்யூ சரிங்களா? இப்போ ஒய் பவர் 4 வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா? ஏன்னா நம்ம 4th டெரிவேட்டிவ் வரைக்கும் நமக்கு கிவனில் வேணும் ஃபார்முலாக்கு பேஸ் பண்ணி. ஸோ அதனால் நமக்கு 4 கண்டுபிடிக்கணும் டெரிவேட்டிவ் ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா y3 வரைக்கும் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி y4க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா y பவர் 4ஓட வேல்யூ எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் 3 வரைக்கும் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒய் டேஷும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் டபுள் டேஷும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் ட்ரிபிள் டேஷும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் பவர் 4ம் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா? நமக்கு கிவனில் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு இனிஷியல் கண்டிஷன் வந்து நமக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்க. ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு இனிஷியல் கண்டிஷன் நமக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா? அந்த கண்டிஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா? கண்டிஷன்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1 ஓகேங்களா? ஐ மீன் உள்ளே இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே வெளியே இருக்க டேர்ம் நம்ம ஒய் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? இங்கே எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒய் டேஷ் இருக்குது, ஒய் டேஷ் கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த டேர்ம், இங்கே இருக்க எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு டேர்ம் கிடைக்குமா, அது ஒய் டேஷோட வேல்யூ ஓகேங்களா? தென் ஒய் டபுள் டேஷ்லேயும் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் டேர்ம் 0 ஒய் டேர்ம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒய் ட்ரிபிள் டேஷ்க்கான வேல்யூலையும் போய் நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய் பவர் 4லேயும் நம்ம என்ன பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டேஷ் ஆஃப் 0 ஒய் டபுள் டேஷ் ஆஃப் 0 ஒய் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 ஒய் பவர் 4 டேஷ் ஆஃப் 0 வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மெயின் ஃபார்முலா இருக்கு இல்லையா, மெக்லரின் சீரிஸ் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஒய் டேஷோட ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போது ஒய் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 0 இருக்கா. அப்போது 0 இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கா. ஓகேங்களா. அப்போ y டேஷ் ஆஃப் 0ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு 0 அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த y டபுள் டேஷ் ஆஃப் 0 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் ப்ளஸ் 2x y டேஷ் ப்ளஸ் 2x y ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் y டேஷ் அப்படின்றது நமக்கு கிடச்சிச்சா. ஸோ இங்கே y ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும். y ஸ்கொயர்ன்றது நமக்கு yயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து கிடச்சிருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1. y டேஷோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இங்கே வேல்யூ 0. ஓகேங்களா. ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, ஒய் டேஷோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 0. ஓகேங்களா. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிடச்சிருக்கு. இப்போ ஒய் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0ஓட வேல்யூ இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, ஒய் டேஷோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 0 அப்படிங்கிறது தெரியுமா. ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 0, ப்ளஸ் ஒய் டேஷோட வேல்யூ என்னது 0. இப்போ 0 ஸ்கொயர் அப்படிங்கிறது ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, ஒய் டபுள் டேஷோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 1 அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் டேஷோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னன்னா 1 ஸ்கொயர், 8 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 0. அப்போ இந்த ஃபுல் டேர்ம் 0. நீங்கள் டேரக்டாக நான் 0 போட்டுக்கிறேன். எக்ஸோட வேல்யூ நமக்கு 0, டேரக்டாக ஃபுல்லாக 0 தான் வரப்போகுது. நான் டேரக்டாக 0 போட்டேன். ஓகேங்களா. 2 இன்ட்டு எங்கள் எக்ஸ் இருக்குது. அப்போ 0 டேர்ம் கிடைக்கும். அப்போ ஃபுல்லாக 0 தான். இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ ஃபுல்லாக 0 தான் கிடைக்கும். சரிங்களா. இப்போ 0. அப்போ ஒய் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0ஓட வேல்யூ என்னதுன்னா 2. ஓகேங்களா. இப்போ y பவர் 4 ஆஃப் 0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை y பவர் 4ஓட ஈக்குவேஷன். ஓகேங்களா. இப்போ y பவர் 4 ஆஃப் 0ஓட வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த 4 டேர்ம்ஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y டேஷ் ஆஃப் 0, y டபுள் டேஷ் ஆஃப் 0, y ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0, y பவர் 4 டேஷ் ஆஃப் 0 மூணுமே இப்போ 4மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த மெயின் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் நமக்கு மெக்லாரின் சீரிஸ்க்கான ஃபார்முலா. ஸோ நம்ம எல்லாமே வேல்யூஸும் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு y ஆஃப் 0ஓட வேல்யூ நமக்கு கிவன் கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க 1 அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல், ஒய் டேஷ் ஆஃப் 0ஓட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 0 அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், ஒய் டபுள் டேஷ் ஆஃப் 0ஓட வேல்யூ நமக்கு என்னென்னா 1. ஓகேங்களா. x cube by 3 factorial, y triple dash of 0 value 2 plus x power 4 by 4 factorial, y power of 0 value நமக்கு 6. ஓகேங்களா. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுங்க. y of x equal to 1 plus இந்த full term வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. அப்போ x square by next term x square by 2 factorial, x cube by 3 factorial into 2 plus x power 4 by 4 factorial into 6. ஓகேங்களா. இப்படி கிடச்சிருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா y of x equal to 1 plus x square by 2 factorial. இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா x cube by இந்த 3 factorial எப்படி எழுதுவோம் 3 into 2 into 1 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. factorial into 2 அப்படியே இருக்கட்டும். x power 4 by 4 factorial இந்த 4 factorial எப்படி எழுதுவோம் 4 into 3 into 2 into 1 அப்படின்னு எழுதுவோம் into 6 அப்படி இருக்கு. ஓகேங்களா. இதை நம்ம சால்வ் பண்ணலாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க 2க்கும் இங்க இருக்க 2க்கு கேன்சல் ஆயிடுச்சு. இங்க இருக்க 6க்கும் 3 2 6 அப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் இந்த 6 டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம் கிடைச்சிருக்கு y of x equal to 1 plus x square by 2 factorial, that is 2 நம்ம போட்டுக்கலாம், plus x cube by 3 plus x power 4 by 4. ஓகேங்களா. நமக்கு இப்போ கிடைச்சிருக்க y of x ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நமக்கு given கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேர்ம்ஸ் வந்து மேக்லாரின் சீரிஸ் கொடுத்துருந்தாங்க. டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க. x ஓட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் x ஓட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 0.1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 0.2 0.3 0.4 இந்த எல்லா டேர்முமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். இப்போ எக்ஸுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அந்த டேர்மை நான் y1 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ் 0 ஸ்கொயர் பை 2 சம்திங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். இங்கே நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபுல்லாக 0 தான். இந்த டேர்மு 0 தான். அப்போ நமக்கு y1ஓட வேல்யூ என்னன்னா 1. எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்போ y ஆஃப் 0.1 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா, அது வந்து நம்ம y2 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா. அப்போ 1 ப்ளஸ் 0.1 whole square by 2 plus 0.1 the whole cube by 3 plus 0.1 the whole power 4 by 4. ஓகேங்களா. இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. 1 plus 0.1 the whole square by 2 நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 0.005 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.0003 plus 0.0003 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பாருங்க. கால்குலேஷனை நம்ம கேல்குலேட்டரில் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 1.00533 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா y2ஓட வேல்யூ. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 0.2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y2 1 plus 0.2 the whole square by 2 plus 0.2 the whole cube by
3 plus 0.2 the whole power 4 by 4. ஓகேங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணா plus 0.02 plus 0.0026 0.0004 இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 1.02307 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ அதே மாதிரி y4 அதே மாதிரி x = 0.3க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. x = 0.4க்கு நமக்கு இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நம்ம இதோட நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம கிவன் கொஷினில் 5 டேர்ம்ஸ் இன் மெக்லாரின் சீரீஸ் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம y5 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். x = 0க்கும் கண்டுபிடிச்சிட்டோம், 0.1க்கும் கண்டுபிடிச்சிட்டோம், 0.2க்கும் கண்டுபிடிச்சிட்டோம், 0.3 0.4க்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதோடய நீங்கள் கொஷினை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஆனால் நமக்கு கிவன் கொஷினில் எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டிருந்தாங்க. என்னன்னா எக்ஸாக்ட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். மெக்லாரின் சீரீஸ் ஆஃப் தி x = 0 0.4 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நமக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் இங்கே கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸாக்ட் சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நமக்கு கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இப்போ பார்த்தது வரைக்கும் மட்டும் நீங்கள் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷனும் கேட்டாங்கன்னா இப்போ சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படி பார்க்கலாம். இப்போ எப்படி எக்ஸாக்ட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். y dash = 1 plus x into xy². நமக்கு கிவனில் கொடுத்த y dash உடைய ஒரு வேல்யூ. ஓகேங்களா, அந்த டேர்ம் எழுதிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா y dash எப்படி எழுதலாம், dy/dx அப்படின்னு எழுதலாம் இல்லையா. இது y with respect to x இல்லையா, அப்போ என்ன பண்ணலான்னா 1 plus x into xy². ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் செப்பரபிள். ஓகேங்களா, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் y எல்லாம் ஒரு பக்கமும் நீங்கள் எடுத்து எழுதணும். சரிங்களா, அப்போது dy இங்கே இருக்கட்டும், இங்கே y இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே மட்டும்தான் y டேர்ம் இருக்குது. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய y டேர்ம் இந்த சைடு வந்து டிவைடில் வந்துருச்சு. அப்போ y². இங்கே ஃபுல்லாக எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 1 plus x into x இந்த பக்கம் வந்து dxங்கிறது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக y டேர்ம் இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு x டேர்ம் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் மூலிமா நீங்கள் பிரிச்சுக்கணும். சரிங்களா, பிரிச்சதுக்கப்புறம் இந்த டேர்மை என்ன பண்ணுறேன்னா இன்டெகிரேட் பண்ண போகிறேன். சரிங்களா, இன்டெகிரேட் பண்ணுங்கள். இப்போ dy/y² = integration of 1 plus x into dx. ஓகேங்களா, இந்த மாதிரி கிடச்சிருக்கா. இப்போ இந்த எக்ஸ் டேர்மை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது dy/y² = integral x plus x² into dx. இந்த எக்ஸை நான் வந்து இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போது இந்த டேர்ம் வந்து என்ன பண்ணலான்னா y -2 எழுதிக்கலாமா, into dy = integral x power n into dx. இங்கே இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா x power n plus 1 n plus 1 இப்படிங்கிற ஃபார்மேட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்னுக்கு போல் என்ன இருக்குது, -2 இருக்குது. அப்போ x power -2 plus 1 divided by -2 plus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த டேர்மும். சரிங்களா, இதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். சரி, அதே மாதிரி இங்கே இன்டெகிரேட் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன கிடைக்கும், y power -2 plus 1 divided by -2 plus 1. ஓகேங்களா, ஈக்குவல் டு இங்கே இருக்க எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இங்கே எக்ஸ் பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது எக்ஸ் பவர் 1 இருக்கா 1 plus 1 divided by 1 plus 1 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் பவர் 2 plus 1 by 2 plus 1. ஓகேங்களா, ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ சி இன்டிகிரேட் பண்ணால் சி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம போட்டுப்போம். சரிங்களா, ஃபார்முலா பேஸ் பண்ணி இது மூணுமே நம்ம இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ இது சால்வ் பண்ணுங்கள். -2 + 1 அப்படிங்கிறது -1 இல்லையா. அப்போ y பவர் -1 divided by -1 ஈக்குவல் டு x² / 2 + x³ / 3 ப்ளஸ் நமக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மைனஸாக இந்த மைனஸ் நான் இங்கே போட்டுக்கிறேன். இன்வர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் 1/, அப்படின்னு எழுதுவோமா. அப்போ 1/y. ஓகேங்களா, ஈக்குவல் டு x² / 2 + x³ / 3 + c. ஓகேங்களா, இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. அகைன் இந்த டேர்மில் என்ன பண்ணுறோம், இனிஷியல் கண்டிஷன் y of 0 = 1 அப்படிங்கிற இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, எதுக்காகனா இங்கே இருக்க சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போது -1/1 ஈக்குவல் டு
இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும், இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும், எக்ஸோட வேல்யூ 0. அப்போது 0 + 0 + c. ஓகேங்களா? அப்போ c = எனக்கு -1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த சியோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா -1/y = x² / 2 + x³ / 3. ஓகேங்களா? இப்போ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். அப்போ 1/y = இங்கே எல்சிஎம் எடுத்தால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6, அப்போ மேலே 3x² + 2x³ - 6. இப்போ அது ரெண்டுமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போது -6 = y × 3x² + 2x³ - 6. ஓகேங்களா? இப்போது y = இங்கே இருக்க எனக்கு y டேர்ம் தான் வேணும், ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அதுக்காக y = -6, இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் டேர்ம் இது தான் டிவைடில் வந்துடும். y -6 + 2x³ - 6. ஓகேங்களா? இப்படி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா ஒய்யோட வேல்யூ? இந்த ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? ஒய்யோட வேல்யூ 0, 0.1, 0.2, 0.3, 0.4 ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? அதே மாதிரி இந்த எக்ஸாக்ட் சொல்யூஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒய்யோட 0.1, 0.2, 0.3, 0.4 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் உங்களுக்கு இங்கே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் கேல்குலேட்டரில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இந்த ஈக்குவேஷனை டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர். இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இல்லையா இந்த டேர்ம், இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூஸில் உங்களுக்கு கிடைச்ச டேர்ம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒட்டுగా எழுதிக்கணும். நியூமரிக்கல் வேல்யூஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? x = 0 போட்டால் ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு, 0.1 போட்டால் ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு, 0.2, 0.3, 0.4க்கு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. அதெல்லாம் இங்கே எழுதிக்கோங்க. எக்ஸாக்ட் வேல்யூஸில் இப்போ கிடைச்ச வேல்யூஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் இங்கே எழுதிக்கணும். எரர் அப்படின்னா என்ன? வேல்யூஸில் இருந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடச்சிடும். சரிங்களா? பாசிட்டிவாக தான் கிடைக்கணும், நெகட்டிவாக கிடைக்கக்கூடாது. சரிங்களா? சப்போஸ் எங்களுக்கு இந்த டேர்மோட இந்த டேர்ம் மைனஸ் பண்ணால் நெகட்டிவாக கிடைக்குதுன்னா இந்த டேர்ம்லேருந்து டேர்ம் மைனஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்துல எது மைனஸ் பண்ணாலும் எனக்கு இந்த டேர்ம் கிடைக்கணும், பாசிட்டிவாக எழுதிங்க. ஓகேங்களா? அதோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்லரிங் சீரீஸில் நீங்கள் சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க? யூசிங் த ஃபர்ஸ்ட் 4 terms of Maclaurin series find y at x = 0, 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6 அது கொடுத்துருக்காங்க. given that நமக்கு y dash ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2y dash = 1 + x × y², y of 0 = 1 அப்படிங்கிற ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. நமக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷனும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். நமக்கு இங்கே 4 terms கொடுத்துருக்காங்க, அப்போ 3 டெரிவேட்டிவ் தான். ஓகேங்களா? எவ்வளோ எக்ஸ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த செகண்ட் சம் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.